தட்டுறது ஆக்சுவலாக இது ஒரு மினி கோஸ்ட் டவுன் மாதிரி தான். நிறைய வீடுங்க இங்கே அபண்டண்டாக இருக்கும். இங்கே வந்து கிட்டத்தட்ட 10 பேருக்கு மேலே வேலைக்கு வந்து 10 பேருமே வேலை வேணான்னு சொல்லிட்டு போயிருக்காங்களாம். சவுண்டு கேட்குதுடா, டேய் வேணாடா, கிட்ட போகிறா, சவுண்டு கேட்குதுடா. சவுண்ட் அங்கே கேட்குது. டேய் அவனை பார்த்தாங்கடா, நோட் பண்ணிட்டானுங்கடா. இந்த வீட்டுக்குள்ள தான் சத்தம் வருது. எங்கடா அங்கே அதுக்குள்ளே போகக்கூடாதுன்னு தான் நம்மளை தடுக்கிறாங்க. இல்லடா, ஏதோ துணி இருக்குடா. எல்லா இல்லீகல் ஆக்டிவிட்டிஸும் நடக்குது இங்க. சென்சி நான் கண்டுபிடிக்கிறேன். சாய் அபியங்கர் தெரியுமா உங்களுக்கு? சாய் அபியங்கர் ஒத்திக்க வச்சான் தானே தப்புடா. நீ தான்டா என்ன ஆடியோ சூர அந்த என்ட்ரி காய்டு, நீ தான் காய்டு. ஓகேவா? இது ஓடி போய் ஜம்ப் பண்ணி அந்த மாதிரி தான் பால் கறந்து இருக்க. பைக் கூட கைஸ், இன்னைக்கு நம்ம ஒரு பயங்கரமான லொக்கேஷனுக்கு ட்ராவல் பண்ணி போகிறோம். கேஜெட்ஸ்லாம் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். சரியான லொக்கேஷன். ஆனால் ஃபோட்டோவில் தான் பார்த்தேன். நம்ம வீடியோவோட ஸ்கேரியஸ்ட் பார்ட் என்ன தெரியுமா? அடுத்து என்ன நடக்க போகுதுன்னே தெரியாது. ஆனஸ்ட்லி சொல்ல போனால் ட்ரேடிங்கும் அப்படி தான். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னே தெரியாது. பட் லக்கி ஒன்ஸ்க்காக மட்டும் ட்ரேடிங் கிடையாது. நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இருந்து அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ட்ரேடிங்கில் நல்லா ஜெயிக்கலாம். அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் பாக்கெட் ப்ரோக்கர் யூஸ் பண்ணுறேன். இப்போ அதை யூஸ் பண்ணி அதில் இருக்க ஃபீச்சர்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம கோஸ்ட் ஸ்டுடியோக்குள்ளே போகலாம். கைஸ், ஃபஸ்ட்டு ட்ரேட் எப்படி ஒர்க் ஆக போகுதுன்னு உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். கைஸ், ஃபஸ்ட்டு இதில் அசட்டை சூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம ட்ரேட் அமௌண்ட்டையும் எக்ஸ்பைரி டைமையும் செட் பண்ணிக்கிட்டு ப்ரைஸ் அப் ஆக போதா டவுன் ஆக போதான்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். கைஸ், அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் நம்மளோட ட்ரேட் ப்ராஃபிட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. கைஸ், இப்போதைக்கு எல்லாமே நல்லா தான் போயிட்டுருக்கு. இதை இன்னும் கொஞ்சம் நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றுவோம். என்ன ஒரு விஷயம்னா, இப்போ நம்ம அடுத்த ட்ரேட்டில் 5000 மேக் பண்ண போகிறோம். ஒருவேளை 5000 மேக் பண்ணிட்டா நீங்கள் சூஸ் பண்ணுற ஹாண்டட் பிளேஸ்க்கு அந்த 5000 வச்சு யூஸ் பண்ணி நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்ச க்ரீப்பியஸ் பிளேசஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த சேலஞ்சை அங்கே போயிட்டு கம்ப்ளீட் பண்ணலாம். அண்ட் கைஸ், பாக்கெட் ப்ரோக்கரில் ரெகுலர் ட்ரேடிங் மட்டும் இல்லாமல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. அதில் ஒன்று தான் அல்ட்ரேட். இதன் மூலிமா நீங்கள் பிளாட்ஃபார்ம் ஃபண்ட்ஸை வச்சே ட்ரேட் பண்ண முடியும். ஒருவேளை உங்கள் ப்ரெடிக்ஷன் கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்க ப்ராஃபிட் மேக் பண்ணலாம். ஒருவேளை ட்ரேட் லாஸ்ட்ல க்ளோஸ் ஆனாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அக்கார்டிங் டு டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பிளாட்ஃபார்ம் ஃபண்ட் தான் நம்ம யூஸ் பண்றோம். கைஸ், இப்போ நம்ம அதை செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ as you can see, கைஸ், இந்த ட்ரேட் லாஸ்ட்ல போயிடுச்சு. ஆனால் நான் என்னோட ஓன் மணி மட்டும் இந்த ட்ரேட்ல லூஸ் பண்ணல. அவ்வளோதான் கைஸ், இப்போதைக்கு இதை முடிச்சுக்கலாம். அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 5000 சேலஞ்ச் அஃபிஷியலி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மறக்காம உங்களோட ஹாண்டட் பிளேசஸை கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் ஒருவேளை நீங்க பாக்கெட் ப்ரோக்கர் ஆப்பை ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, ட்ரேட் பண்ண கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா, அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பின் கமெண்ட்ல கொடுத்துருக்கேன். மறக்காம நீங்க சைன் அப் பண்ணும்போது நம்மளோட ப்ரோமோ கோட் யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. SMPL. இந்த ப்ரோமோ கோட் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா, நீங்க சைன் அப் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய போனஸ் ஆஃபர்ஸ் இதெல்லாம் கிடைக்கும். ட்வைஸா கிடைக்கும். ஸோ மறக்காம யூஸ் பண்ணிக்கோங்க. குட் லக் அண்ட் சேலஞ்ச் ஸ்டார்டட். பள்ளமா இருக்குடாங்க, வழுக்குதுரா. ஓரம்லாம் பார்த்துக்கோங்க. மழை பெய்யுது, கண்டிப்பாக பாம்புங்கெல்லாம் வெளியே வரும். கைஸ், ரொம்ப ரிஸ்க் எடுத்து போயிட்டு இருக்கோம்ல. மழை வேற பெய்யுது ஒரு பக்கம். பார்த்துவா. மரம்லாம் விழுந்து போயிருக்குடாங்க கீழே. இதெல்லாம் லாக்கில் இருக்குன்னு நினைக்கிறேன். பாத்திர புருஷோத் லாக்கில் இருக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் இங்கேருந்து ஆரம்பிக்கலாம். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் பேய் வீடியோ.
இன்னைக்கு நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஒரு அபண்டன்ட் பிளேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக வந்திருக்கோம். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், பார்க்கும்போது தூரிட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சரியான மழை. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம், மழை நிக்கிற மாதிரி தெரியல. இப்போ லைட்டா குறைஞ்சது, உள்ள போயிடலான்ட்டு கிளம்பிட்டோம். திடீர்னு மழை ஹெவியா வந்துச்சுன்னா கதை முடிஞ்சது. பட் எனிவே அதெல்லாம் கண்டுக்காம பாசிட்டிவான இன்டென்ஷனோட உள்ள போறோம். என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த இடத்துக்கு பின்னாடி என்ன நடந்திருக்குன்னு நான் வாய்ஸ் ஓவரில் சொல்கிறேன். இப்போ சொன்னா டைம் இல்லை, எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாமல் போயிடும். போக போக உங்களுக்கு சொல்கிறேன். அப்படின்னா நான் வாய்ஸ் ஓவர் ஆரம்பத்தில் போடுறேன். அண்ட் இன்னைக்கு நான், ஜெகன், புருஷோத் 3 பேர் தான் வந்திருக்கோம். அவங்ககிட்ட 2 வார்த்தை கேட்டு சீக்கிரம் உள்ள போகலாம். ஜெகன். வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி அருமையான லொக்கேஷனுக்கு வந்திருக்கோம். பட் பார்த்தீங்கன்னா பயங்கரமான மழை, ஃபுல்லாக வந்து முள்ளு செடி. நாங்கள் எதை நோக்கி வந்திருக்கோம்னு தெரியல. ஆனால் பாம்புகள் நிறைய பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே உறுத்திட்டே இருக்குது. வாயை கழுவிடா பெனாயில் ஊற்றி ஆரம்பத்துலேயே. ஸோ நல்லபடியாக சேஃபாக எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். நான் ஸோ உள்ளே வந்து நான் சொல்கிறேன் சில வார்த்தைகள்லாம். நீங்கள் பேசுகிறேன். என்ன வார்த்தை சொல்ல போகிறேன்? இல்லை ஆக்சுவலாக என்னன்னா, இது வந்து நிறைய வீடு மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக இங்கே ஒரு செக்யூரிட்டி இருந்திருக்காங்க. இங்கே வந்து கிட்டத்தட்ட 10 பேருக்கு மேலே வேலைக்கு வந்து 10 பேருமே வேலை வேணான்னு சொல்லிட்டு போயிருக்காங்களாம். ஏன்னா நைட்டு வந்து ஒரு 8-10 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா 2-3 பேர்லாம் ஆளுங்கலாம் வராங்களாம். வந்து தேவையில்லாமல் அவங்களை அடிச்சு நிறைய சித்திரவெல்லாம் பண்ணி துன்புறுத்தி அவங்க வந்து இந்த இடத்த விட்டு போயிருக்காங்களாம். கைஸ், ஆக்சுவலாக இது ஒரு மினி கோஸ்ட் டவுன் மாதிரி தான். நிறைய வீடுங்க இங்கே அபண்டண்டாக இருக்கும். சில வீடுங்க வந்து பூட்டி இருக்கு, சில வீடுங்க ஓப்பனில் இருக்கு. ரீசெண்டாக ஒடிசாலேருந்து ஒரு கேங் வந்து வீடியோ எடுத்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சவங்க தான். அவங்க இந்த இடத்துல வரும்போது ஒரு கேங் பயங்கரமாக அவங்களை அட்டாக் பண்ணியிருக்காங்க. நிறைய சைக்கோ ஆக்டிவிட்டிஸ் அவங்க கேப்சர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்க டீமில் ஒருத்தருக்கு கண்ணில் அடிபட்டு பயங்கரமான பிரச்சனையாக இருக்கு. இந்த இடத்துல பயங்கரமான ரிஸ்க் இருக்குன்னு தெரிஞ்சு நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். அதுவும் மழையில் இன்சேன் ரிஸ்க் எடுத்து இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். மறக்காம வீடியோ தொடர்ந்து கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பண்ணுங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்கு தெரியும் நிறைய பேர் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட்லாம் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுறீங்க. பட் சில பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் எடுக்கிறதுக்கான ஒரு மோட்டிவேஷன் எங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப பேசி இங்கே டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ரொம்ப தூரம் நடந்து போகணும். ட்ரோன் ஷாட் ஆரம்பத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் இது எவ்வளோ பெரிய இடம்னு. ஸோ ஒரே இடத்துல நிற்க வேணாம், மூவ் பண்ணிட்டே இருக்கலாம். புருஷோத், சீக்கிரம் 2 வார்த்தை சொல்லு, கிளம்பலாம். ஸோ ஆமாம் காய்ச்சி, நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் வந்து ஒரு கோஸ்ட் டவுன் மாதிரி தான். எனக்கு தெரிஞ்சு என்ன பயமாக இருக்குன்னா, நார்மல் டைம்லேயே பாம்பெல்லாம் அதிகமாக பார்ப்போம். நீ மழை வேறு பெய்யறதுனால உள்ளே இருக்க தலைவனெல்லாம் நீ பூந்து வெளியே வருவானுங்க. எதுவும் அசம்பாவிதங்கள் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சாரிண்ணா, நீங்கள் ஏற்கனவே திட்டினீங்க சார் ஜெகன் ஒன்று சொன்னதுக்கு. ஏன்னா பாம்புலாம் அதிகமாக இருக்குன்னு எனக்கு தோணுது. நல்லா சேஃபாக எடுத்துகிட்டு போனால் நல்லது. பாம்பு வந்தா என்ன, படையாப்பா ரஜினிகாந்த் மாதிரி எடுத்து கழுத்தில் போட்டு போயிட்டே இருக்கலாம். புருஷோத், எடுத்து பாம்பு எடுத்து வெளியே விட மாட்டானே அந்த மாதிரி. இரு டார்ச் ஆன் பண்ணிக்கிறேன். சார் இப்படி போனோம் சார். இப்படி அந்த பக்கம் முள்ளு. ஓகே, ஒயர்லாம் வருதுப்பா நடுவில், மிதிச்சிட்டு போகிறீங்க. இங்கே பாருங்க கைஸ், இது ஃபுல்லாமே வந்து அபண்டன்ட் பில்டிங்ஸ் தான். அப்பா, மரமே சூப்பராக இருக்குது பாரு. சவுண்டு கேட்ட மாதிரி இருந்துச்சுடா. பூட்டி தானே இருக்கு அந்த வீடு, திறந்துருக்கா? நம்ம அந்த கட்டையை எடுத்துகிட்டு வந்துருக்கலாம். விடு, பெப்பர் ஸ்ப்ரே இருக்குல்ல பேக்கெட்டில், பார்த்துக்கலாம். ஒயர் கிட்டவே போதுடா, ஒயர் டச் பண்ணுறாதீங்க. யாரோ இருக்காங்க. இல்லை, ஏதோ ட்ரெஸ்ஸு. சவுண்டு கேட்குதுடா. டேய் வேணாடா, கிட்ட போகாதடா. சவுண்டு கேட்குதுடா. சவுண்ட் அங்கே கேட்குது, பின்னாடி கேட்குதா? இந்த பில்டிங்குள்ளே போகிறப்ப சவுண்டு கேட்குது. ஸோ அதுக்கு நான் கனெக்ட் இருக்கும்.
மழையில் யாரும் இருக்க மாட்டாங்களோன்னு தோணுதுறேன் அந்த இடத்துல இப்போது. ட்ரெயினில் பொதுவாகவே இருக்க மாட்டானுங்க இங்கே. சந்திரமுகி படத்தில் வரமா 6 மணிக்கு மேலே க்ளோஸ் பண்ணி பாரு மச்சான், ஏதோ பொட்டலாம் இருக்குடா உள்ள. வேணாம் கையில் வைக்காத. இல்லை உள்ள ஏதோ இருக்கும் பார்க்குறேன். கூட்டு போட்டுக்கிறாங்க. க்ளீனாக இருக்குது இந்த இடம் மட்டும். விண்டோ கூட லாக்டா. இந்த இடத்த அக்சஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த விண்டோ லாக்கு. இந்த விண்டோவில் போய் பார்ப்போமா? இங்கெல்லாம் பாரு, குவார்டர் பாட்டில் மூடியும் சிகரெட்டும் நிறைய இருக்குடா. டிஃபன் சாப்பிட்ட கவர் தானே? டிஃபன்லாம் இல்லை அது. ஏண்டா டிஃபன் சாப்பிட்ற இடமாடா அது? ஜெகன் தனியாக போக. ஃபுல்லாக லாக் மச்சான். ஃபுல்லாக லாக்கு. சம்திங் ஏதோ தெரியல. இரு ஏதோ பேசுகிற சத்தம் கேட்குது. யாரு? யாராச்சும் இருக்கீங்களா? யாரா இருந்தால் குரல் கொடுங்க. எங்கேயோ தூரத்துலேருந்து பேசுகிறீங்கன்னு நினைக்கிறேன். உங்களை பார்க்கறதுக்காக தான் டார்ச் லைட்லாம் எடுத்துகிட்டு வரோம். முன்னாடி வந்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ பண்ணலாம். எதனால இங்கே இருக்கீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு என்ன தேவை இருக்குது, இதெல்லாம் சொன்னீங்கன்னா நிறைய பேர் தெரிஞ்சுப்பாங்க. அதை நாங்கள் நிறைவேற்றி வைக்க கூட முயற்சி பண்ணுவோம். உங்களோட லைஃப் ஸ்டைல் பற்றி நாங்களும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். எங்கே இருக்கீங்க? ஒருவேளை இந்த இடத்துல அந்த சைக்கோ கேங் தான் இருக்கானுங்கன்னா அவனுங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும். ஆமாம், இவ்வளோ பெரிய இடத்துக்குள்ள, அதுவும் ஆபத்தாக இருக்குது நடந்து வரவே. இங்கே இருக்கானுங்கன்னா அவனுங்க எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும், எவ்வளோ ஸ்ட்ராங் மென்டாலிட்டி இருக்கணும். சவுண்டு கேட்குறாண்டி மச்சான் டி வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன்டா. தெரில அதுவும். பார்ப்போம், ஃபுல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் லாஸ்ட் வரைக்கும் போயிட்டு. அதுவும் புட்டி தான் இருக்கு. என்னடா? யாரும் மிரட்டுறாங்கடா. தெரிய மாட்டேங்குதுடா, சுற்றி சுற்றி கேட்குது. ஃபஸ்ட்டு சத்தமே நமக்கு சரியாக கேட்க மாட்டேங்குது. ரோடு பக்கத்துலேயே இருக்கு. இது ஏன் இவ்வளோ ஈஸியாக இருக்குது தெரியுமா? முக்கியமான விஷயம், ரோடு பக்கத்துலேயே இருக்கு. அதனால தான் ஈஸியாக அக்சஸ் பண்ணுறாங்க. இது சரி, இந்த பக்கம் போய் பார்க்கலாம். இங்கே ஒரு வழி போகுது. எதை பார்த்தாலும் அந்த பாம்புன்றாங்க. அது நான் மறந்துடாத. பாம்பை நம்ம மெரிக்காத வரைக்கும் பிரச்சனை இல்லை, மெரிச்சாதான் கடிக்கும். அதனால கீழே கரெக்டாக பார்த்துவாங்க. ஓப்பா, இங்கே 2 வீடு இருக்கு. இந்த மாதிரி நிறைய இருக்குடா. குவார்டர்ஸ் மாதிரி தான் மச்சான் அதில் இருக்கு. அதான் பெருசுலாம் இல்லை, மீடியமாக இருக்கா. நிறைய இருக்குது, ஒரு 10-20 இருக்குது இந்த மாதிரி. மிச்சம் கொஞ்சம்லாம் மூடி வச்சுருக்காங்க, மிச்சம்லாம் ஆப்ரேட் பண்ணிட்டுக்கிறானுங்க இவனுங்க. இது ஓப்பனில் இருக்குடா, போய் பார்க்கலாம். ஹலோ, இல்லடா ஏதோ துணி இருக்குடா இங்க பாரு. பெட்ஷீட் ஏதோ இருக்கு. அப்படியே பின்னாடி பக்கம் போகுது.
இது பார்த்தியா? என்னது மச்சான்? அது என்னது? மோடி சிகரெட்டு. சிகரெட்டில் பக்கத்தில் பாரு. ஓ அதுவா? எல்லா இல்லீகல் ஆக்டிவிட்டீஸும் நடக்குது இங்கே. அட்டி ஸ்பாட்டு போல் இது அவங்களுக்கு. அங்கேயும் இருக்குடா, அங்கே போடுறா மச்சான். அதெல்லாம் கூட பூட்டி இருக்குடா. இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு என்ன ஒரு சந்தோஷம் பாரு அவனுங்களுக்கு. பெரிய வீடாக இருக்குது அது மட்டும். டேய் அவனை பார்த்தாங்கடா. நோட் பண்ணிட்டாங்கடா. புருஷா லாஸ்ட்டாக வராத. நடுவில் புருஷா இந்த வீட்டுக்குள்ள தானே சத்தம் வருது. எங்கடா யாரு? தூண் மாதிரி நான் பார்த்தேன். தம்பி உங்களை எதுவும் பண்ணலப்பா. நாங்கள் முன்னாடி வந்தீங்கன்னா பேசலாம். புரியல, தெளிவா பேசுடா. டேய் வெளியே போடான்றாடா. என் கூட இந்த ஊர் தலைவர் வந்துருக்காரு. நீதான் புலிவேந்தன் அவன் பேரு. மச்சான் அக்ரஷன் வரான்டா. டேய் அந்த போலீஸ் லைட் ஆன் பண்ணு. அதில் ஆன் பண்ண தெரியுமா? சரி ஓகே, அப்படியே வச்சுக்கோ. அந்த ரூமுக்குள்ளே போ. அங்கே அதுக்குள்ளே போகக்கூடாதுன்னா நம்மளை தடுக்கிறாங்க. போடா நீ போய் பாரு. கைகோ போடா. ஒரு முறை சுற்றி பாருல, வெளியே பாரு ஃபஸ்ட்டு. இந்த பாரு, உன்னை பார்த்துலாம் நாங்கள் பயப்பட மாட்டோம். எங்களுக்கு எதாவது ஆச்சுன்னு வச்சுக்கேன், அவ்வளோதான். நீ மட்டும் இல்லை, உன் கூட்டாளிங்க எல்லாருமே காலி. பார்த்துக்கோ. டேய் அங்கே யாரும் இல்லைடா. ஓப்பனில் தான் இருக்கு. ஓப்பன் தான் இருக்கு. வெளியே தான் போக சொல்கிறான். அட்டாக்லாம் பண்ணல. கொஞ்ச நேரத்தில் போயிடுவோம் தலை. மேலையா? கீழே போடுறா. எங்க அது மேலே அந்த இடத்துல நான் இந்த கல்யாணம் தான் நான் செஞ்சது. அங்கேருந்து ஆளுங்க பார்க்குறாங்களா? உள்ள என்னதான் இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஏன் இதுக்குள்ளே போக விடாமல் தடுக்கிறானுங்க? அவ்வளோதான்டா, இதுதான் லாஸ்ட் வீடு. டேய் இப்போ நம்ம தாண்டி தாண்டா போனோம். அவனுங்க 2 பேரும் அங்கேயும் நின்றுக்கிறானுங்க மச்சான். எப்படி போகிறது? வா தைரியமா வா. இது என்ன கதை? என்னன்னே தெரியலையே. அதான்டா வழக்கமாக நம்ம பார்க்கறது தான். அதான் ஆல்ரெடி பார்த்துட்டோமே. நீங்கள் ஏதோ ஒன்று இல்லீகலாக பண்ணிகிட்டு இருக்கானுங்க. நம்ம லைட்லாம் இவ்வளோ பவர்ஃபுல்லாக வச்சுருக்கோம்ல, அதை பார்த்தே அவங்களுக்கு ஒரு பயம் வரும். அதனால நம்ம பயப்பட தேவையில்ல, தைரியமாக போகலாம். வாங்க. இப்படிலாம் பண்ணால் நம்ம பயந்து ஓடுறோம்னு நினைக்கிறோம். சுற்றி புளியா மரம் தான் இருக்குது. பார்த்தோம். கேர்ஃபுல்லாக இதுக்குள்ளே தான் இருக்கானுங்க. பெப்பர் ஸ்ப்ரே ரெடியாக வச்சுக்க ஜெகன். கட்டை நான் தூட்டுமா? நான் ஒரே போட்டு கட்டையை விட பெப்பர் ஸ்ப்ரே தான் பெஸ்ட்டு. போ முன்னாடி போ. ஆனால் ஏபிசிடி எல்லாம் விளையாடி. ஐயோ பாரதியார் கவிதைகள்லாம் எழுதியிருக்காங்க. யாரா இவனுங்க? ஃபர்ஸ்ட் டைம் லைஃப் ஹிஸ்ட்ரியில் இந்த மாதிரி பாரதியார் கவிதை எழுதி வச்சுருக்கானுங்க. இது பக்கத்தில் தான் இருக்கானுங்க. கட்டுறது
புருஷோத்து அட்டாக் பண்ணிட்டா கிட்ட என்ன லைட்டு பாத்தியாடா நீ அவனை இரு எப்படி இருந்தான் இரு கேப்சர் பண்ணது பார்க்கலாம். டேய் அவனுக்கு மச்சான் நீ சொன்ன மாதிரி இதுதான்டா டேய். சரி எந்த பக்கம் போகிறது இப்போ? சரி வா 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 டேய் ஃபோன்ல வச்சிருக்கானடா ஃபோன்ல நைட்ல வச்சிருக்கானுங்க. டேய் அவனுக்கு அவனுக்கு என்னடா 1970s வாழ்ந்துட்டு இருக்கானுங்க. ஃபோன்லாம் எல்லாருக்கிட்டுமே இருக்கு இப்போதான். வா வா ஃபாஸ்ட்டாக வா, நிற்க வேணாம். பார்த்து இதுட்ரா இப்போ தான் கிராஸ் ஆகி போயிருக்காங்க அங்கேருந்து. விஷயம் பார்க்கலண்ணா. ஆமாம் சரி இது ஃபஸ்ட்டு இந்த பக்கம் தொட்டி மேலே இரு. கேமரா வெளியே விட்டு பாரு, சுற்றி பார்த்துக்கோ. ஷூரா பார்த்துட்டியா? வெளியே போகலாமா? கிளியரா? இல்லை வா 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 வா. கலர் கோயில் கொஞ்சம் மாதிரி இருந்தது. அது தலை நல்லா கலர் கோயில் கொஞ்சம் மாதிரி இருந்தது. கலர் கலரா கலர் கோழி கொஞ்சம் என்னடா டி ஆமாண்டா அப்படிதான் இருந்துச்சு. கவனிக்கல. ஏய் அந்த பொண்ணு கேட்குது இப்போ வந்துருமா? பார்த்துன்னா என்ன டேய் சாரிடா சாரிடா. ஐயோப்பா வாங்கடா. தலை யாரு 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 பேசலாமா? என்ன வேணும் சொல்லுங்க, நாங்கள் வாங்கி தரோம். நீங்கள் எங்களை பயம்புத்தத்துக்காக குரல்லாம் மாற்றி பேசுறீங்கன்னு நல்லா தெரியுது. தம்பி டேய் வாடா, இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நிறைய இடத்துக்கு போயிருக்கேன்டா, உங்களை மாதிரி நிறைய பேரை பார்த்துருக்கோண்டா. ஃபேஸ் கூட பிளர் பண்ணிடுறேன்டா, முன்னாடி வந்து நெல்லு. வா பேசலாம் வா. வீடியோ கூட டெலீட் பண்ணிடுறேன், நான் யூடியூபர் தான். சிம்பிளி சார் சேனல் பார்த்துருக்கேன் நீனு. இப்போ நான் கேட்ட கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொன்னா உனக்கும் நல்லது, உன் கூட இருக்கவங்களுக்கும் நல்லது. அதை மீறி எங்களை அடிக்க ஏதாச்சும் முயற்சி பண்ணனா அவ்வளோதான், நீ பார்த்துக்கோ. ஃபுல்லாக ரிவீல் பண்ணி எக்ஸ்போஸ் பண்ணுறோம் உங்களை. சிக்கம் ஆகிடும். சிக்கம் பயங்கர சிக்கம் ஆகிடும், பார்த்துக்கோ. தடி கூட்டின்னு வந்துடுவோம் இங்கே நாங்கள். தடியா? தடின்னு அவங்க பார்த்து போலீஸ். பசிக்குதாடா? ஏய் ஜெகன் கேப் கேட்டு தலை சீவுறான்னு பார்க்கலாம். சீப்பு இருக்காடா? எனக்கு ஆல்ரெடி பாரா, நான் உன்னை காமெடியாக தான் பார்க்குறேன். இதை பார்த்தாலே எனக்கு பயமே இல்லை, சிரிப்பாக வருது. சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிட்டு நான் இங்கே நின்றுட்டு இருக்கேன், அது தெரிஞ்சுக்கோ ஃபஸ்ட்டு. மற்றவங்க மாதிரி கிடையாது நாங்கள், என் கையில் எல்லாமே இருக்குது. உங்ககிட்ட என்ன இருக்குது இப்போ இங்கே உள்ள? சரி இது என்ட்ரன்ஸ் வரைக்கும் பார்த்து சொத்து மீன் நான் பிடிக்கிறேன். மீன் பிடிக்கிற மாதிரி ஒரு இடா கேமராவை போயிட்டு இருக்கிறாங்கடா. இங்கேருந்து தானே பேசிகிட்டு இருந்தானுங்க. இதுக்குள்ளே நான் ஏறி போயிட்டானுங்க. இல்லை பின்னாடி இருந்து பேசிகிட்டு இருக்கானுங்க போல. இது ஒரு கிளை அசைகிறதெல்லாம் கிளியராக தெரிஞ்சு. ஜெகா அவனுங்க சுற்றி விளையாடுறானுங்க எனக்கு தெரிஞ்சு. இந்த இடத்துல இருக்கானுங்களே, நமக்கு தெரியாத ரூட்லாம் அவனுங்களுக்கு தெரியும், ஷார்ட்கட்ஸ் சொல்ல முடியாது. போ வெளியே போ. போ. அந்த ஜோக்கர் படத்தில் ஒருத்தி வருவா பத்தியா லேடி, அதே மாதிரி இருக்குது. என்ன டவுட்டா கலர்லாம் இல்லடா, இந்த மயன கொலை டைம்ல பார்த்து இருக்கிறியா, ஒரு மாதிரி வியர்டான கெட்டப்ல வருவானுங்க, அந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு பார்க்கறதுக்கு. அதான் இங்க ஏதோ ஒன்று பண்றானுங்க, நம்மளை பயமுறுத்துறதுக்காக இந்த மாதிரி சத்தம்லாம் போடுறானுங்க.
நம்ம வீடியோ எடுத்து காமிச்சிருவோம், காட்டினா முடிஞ்சிச்சுல்ல. அவனுக்கு ஜாலியாக இருக்கும். இந்த இடத்துல ஸ்ப்ரெட் ஆகிடும் அந்த வீடியோஸ். நம்ம எடுக்கிற வீடியோ இந்த இடத்துல ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா என்ன ஆகும்? எல்லாரும் வந்து கேட்க ஆரம்பிச்சிருவாங்க, பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. பகல் நேரத்தில் யாரா நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டுருவாங்கல்ல. அப்போ அவங்களால எதுவுமே பண்ண முடியாமல் போயிடும் இந்த இடத்துல. பட்டம் என்ன தான் பண்ணுறான்னு பார்க்கலாம். சின்ன பசங்களா தான் இருப்பானுன்னு தோணுது மச்சான் எனக்கு. என்ன மாரி வயசு பசங்க தான் இருப்பாங்க. உன்ன மாதிரியா? அதான் என்னடா கிட்ட போய் பார்த்துட்டு வந்த மாதிரி சொல்றியாடா உன் வயசு? தெரியல, ஆனால் சின்ன பசங்களாம் இருப்பாங்களோன்னு என்னோட கெஸ்ஸு. அவங்க தானே துணிச்சலாம் இந்த மாதிரி இடத்துலாம் வருவாங்க, போயிடுவாங்க. கொஞ்சம் வயசானவங்க எது தூரம் வரணும் அப்படின்னு யோசிப்பாங்க. அப்படி கிடையாது, பயன்ற உணர்வு சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இருக்கும். அது பர்சன் டு பர்சன் மாறுபடும்னு வச்சுக்கேன். இவனுக்கு உள்ளுக்குள்ள ஏதாவது போட்டு போதைக்கு தான் போட்டு அதுதான் போதை தான். அது டேம் ஷோர். பெரிய அரண்மனைவான்னு நினச்சேன் இந்த இடத்துக்குள்ள. அவனுங்களுடைய ராஜ்யம் அது. வரமாட்டானுங்க பாரு. ஹலோ லவுடூஸ், இங்கே வராங்க. இந்த 2 வீடு தான்டா, இதுக்குள்ள தான்டா ஏதோ பண்ணுறானுங்க. என்ன பண்ணுறானுங்க? இது மேலே கீழே ஏதாவது வச்சிருப்பானுங்களோன்னு தோணுது எனக்கு. அதான் நான் மேலே ஒருத்தனை பார்த்தேன் நான். அம்மையா நீ அப்பயே சொன்னேன். அந்த டேங்க் அண்டர் தான் நான் ஒருத்தன். என்னடா பண்ணலாம்? 10 எண்ணுவோம், நீங்கள் சரண்டர் ஆகிட்டீங்கன்னா பார்ப்போம். சரண்டர்லாம் ஆக மாட்டானுங்க. நம்ம இங்கே இருக்கக்கூடாதுன்னு தான் அவனுங்க நினைக்கிறானுங்க. புலி நான் கால் பண்ணிட்டேன்ல போலீஸ்க்கு. பண்ணிட்டேண்ணா. அவள்தான் இன்னும் கரெக்டாக கால் பண்ணா உங்களுக்கு. எனக்கு தெரிஞ்சு ஓட்டிட்டானுங்கன்னு நினைக்கிறேன். இல்லைன்னு நினைக்கிறேன் அவனுங்க. போயிட்டானுங்க. இல்லை மச்சான், இல்லை போயிட்டானுங்க. நம்ம போகிற மாதிரி அவனுங்களுக்கு தெரில, அதனால பார்த்தானுங்க கிளம்பிட்டானுங்க. அது இல்லாமல் நம்மக்கிட்ட பவர்ஃபுல் லைட்ஸ் இருக்குது, அதை பார்த்தாலே பயம் வந்துடும். கேமராவில் எங்கே மாட்டிக்கிட்டு கேமராவில் இது வந்து எங்கே போனானுங்க? எத்தனை பேரா இருக்கீங்க? சரி நான் போய் பசங்களை கூட்டின்னு வரேன், ஒரு 10 பேர். கிளம்புமா, மழை வந்துச்சுன்னா நமக்கு ரிஸ்க். வானவிழா கூட இருக்குது, வாய்ப்பு இருக்குது. ஓ மழை எதியாக வர்றதுக்குள்ளே கிளம்புறது நமக்கும் நல்லது ஜக்கா. என்னடா என்ன? இல்லை ஏதோ பின்னாடி டக்குன்னு வந்த மாதிரியே இருந்துச்சு. ட்ரெயின் வந்துச்சு. ட்ரெயின் தான் வந்துச்சா? சரி போ. ட்ரெயின் சத்தம் தான்டா, வர்றதுக்கு முன்னாடி புஷ்ஷுன்னு ஒரு இன்னொரு சத்தம். பின்னாடி வந்துட்டு ஓடனா சொல்லலாம். போடுறா புருஷோத்து தப்பா போறடா. புருஷோத்து எங்கடா ஓடுற? அந்த பக்கம் வழியே இல்லடாங்க. அவனு கேங்கில் ஒன்று இட்டுன்னு கொடுக்க போறானுங்கடா, பார்த்து விடு. எதுக்கு இப்போ ஆவேசமாக வந்தான்? நம்ம தான் போகணுமே. நம்ம பைத்தியக்காரன் இவனுக்கு புரிஞ்சிக்க முடியலையா மச்சான்? இவனை ஏதாவது ஒன்று பண்ணிட்டு போங்கடா அவனை. டேய் பாஞ்சிடலாமா? என்ன 3 பண்ண போறீங்களா சைக்கோ கூட சேர்ந்து? இங்கேயும் ஒரு வீடு இருக்கு. நம்ம ஆக்சுவலாக ஒரு 4-5 வீடு தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஏய் அவன் இந்த காலத்து ஆள் தான் மச்சான். இந்த காலத்து நீ சொன்ன மாதிரி வேற. இப்போ நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன் பாரு. இப்போ டீப்பாக இருக்கு மச்சான். அவன் ஜென்சி நான் கண்டுபிடிக்கிறேன். சாய் அபியங்கர் தெரியுமா உங்களுக்கு? சாய் அபியங்கரா? ஒத்திக்க வச்சான் தானே. தப்புடா. அப்படிதானே? சரி அவன் 2Kவா 90s கண்டுபிடிச்சு என்ன பண்ண போற? கல்யாணம் பண்ணி வைக்க போறியா அவனுக்கு? அவனுக்கு தான் நம்ம எல்லாம் பண்ணுவானுங்க. அப்படியெல்லாம் கிடையாது. அப்புறம் ஜென்சி மச்சான் பட்டக் சாட்றான்டா அவன். ஆமாண்டா பையன் தானடா அவன். சாய் டான்ஸ் ஒன்று போட்டுறியா? நம்ம நினைக்கிற மாதிரி இல்லைன்னு நினைக்கிறான். டான்சிங் சைக்கோவா ஒரு ரோல் இருப்பேன். நமக்கு மட்டும் இப்படி வந்து மாட்டுறானுங்க எல்லாம். டான்சிங் சைக்கோ மாதிரி டான்ஸ்லாம் ஆடுறானே மச்சான் வந்து இவன். அதான் கைஸ் நம்ம சேனலில் ரெகுலராக பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம இதே மாதிரி ஒரு அபண்டன்ட் பிளேஸ் போகும்போது ஒரு டான்சிங் சைக்கோவை கேப்சர் பண்ணிடணும். அதே மாதிரியான ஒரு டான்சிங் சைக்கோவாக இருப்பானோ? இல்லை இப்போ அது கன்ஃபார்ம் பண்ணிடலாம் மச்சான். ஹலோ ஜென்சி கிட்ஸ், இப்போ எங்கள் டீமில் வந்து உங்கள் வயசுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பையனை அனுப்புகிறேன். அவனை ஈக்குவலாக நீங்கள் ஆட்டிங்கன்னா நாங்கள் இங்கேருந்து கிளம்பிடுறோம். அப்படி இல்லை நீங்கள் இங்கேருந்து கிளம்பிடு. அவன் ஜென்சியா இல்லைன்னு நமக்கு தெரியாதே ஃபர்ஸ்ட்டு. நீ தான்டா என்ன ஆட்டே தெரியாது. சூர
காடி போடு. நீ போடா ஃபர்ஸ்ட் சொல்றதுக்கு. 2 காலையும் தூக்கி மடக்கு, ஃபோல்டு பண்ணு, நாக்க கடி, காலை தூக்கி கழுத்துக்கிட்ட வை. அதுதான் டான்ஸ். பாரு அந்த என்ட்ரி காய்டு, நீ தான் காய்டு. ஓகேவா? இது பாரு ஓடி போய் ஜம்ப் பண்ணி அந்த மாதிரி பால் கறந்துன்னு இருக்க. கேமரா சரி போற ஆடிடுறா. போ போ போ. ஆடியன்ஸ் சார் சந்தோஷப்படுவாங்க. போ 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 போ. ஏய் இப்போ எங்க ஆள் வருவான். அது பாரு அட்டாக்லாம் பண்ணக்கூடாது. டான்ஸா இருக்கணும். அதோட முடிச்சுக்கோ. இந்த குட்டிவிலே ஏய் பெப்பர் ஸ்ப்ரே இல்ல பாக்கெட்ல என்கிட்ட இருக்குடா. இருக்கா? ஓகே ஓகே. ரொம்ப கிட்ட போவாத. நாங்க கிட்டவே தான் இருப்போம், கூடவே தான் இருப்போம். ஏய் உன் பாஸ்ல பேசுறா. வரான் பாரு. ஏய் தல நம்பால வரான் பாரு. ஆடு. ஏய் வரடா. பூடா வர பைப்புடாத. அவ்வளவுதான். நீ காலி இந்த இடத்துல இருந்து யார போய் புத்தி நீர் வந்து துரத்தின்னு போன ஓடின்னு திட்டின்னு ஓடி விட்டான்டா. பாஞ்சிட்டான் டக்குன்னு ஒட்டிப்பிடி மேலே. லைட் ஆஃப் பண்ணிட்டு 10 நிமிஷம் லைட் ஆஃப் பண்ணிட்டு போகுமா. ஓட்டான்டாவன். அதாவது நம்மளை இந்த இடத்துல வந்து தாண்ட விட மாட்டானுங்க. இதை தாண்டி நம்ம போகக்கூடாதுன்னு நினைக்கிறானுங்க. சரி ஓகே. சரி வாடா கிளம்பலாம். அவனை சீரியஸாக எடுத்துக்கிறதா இல்லை காமெடியாக எடுத்துக்கிறதானே புரியலையே மச்சான். வித்தியாசம் புரியல. இங்கே ஒரு கம்யூனிட்டி மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கானுங்க போலடா. இல்லை ஒரு இடத்துல ஒருத்தர் இருப்பான் போல இருக்கு. மேபி மழையாக இருக்கிறதுனால இன்னைக்கு நம்ம நிறைய பேரை பார்க்க முடியல போல. அவன் சொன்னான்ல நமக்கு ஆரம்பத்திலே ஒரு பில்டிங் இருந்துச்சு, அங்கே ஷட்லாம் மாட்டி இருந்துச்சு, அங்கே தான் அட்டாக் பண்ணாங்க என்ன அப்படின்னு. அந்த இடத்துல நம்ம பார்த்தோம், ஆனால் அங்கே யாருமே இல்லை, பூட்டிகிட்டு இருக்கு. மேபி மழை டைம்னால சீக்கிரம் கிளம்பிட்டு இருப்பானுங்க, எல்லாம் கச்சேரியை கேன்சல் பண்ணிட்டு இருப்பானுங்க. நீங்கள் இந்த இடத்துல சம்வாட் ஏதோ லாஸ்ட்டில் கேப்சர் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். மறுபடியும் ஒரு நாள் ஈவினிங் டைமில் இந்த இடத்துக்கு வந்து நைட் வரைக்கும் ஃபுல்லாக ஸ்டே பண்ணி அவனுக்கு என்ன பண்ணுறானுங்க, அவங்க டான்ஸ் ஆடுறானுங்களா இல்லை வேறு ஏதாச்சும் இல்லீகலாக பண்ணுறாங்களான்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு இருந்து கிளம்ப வெளியே போய்ட்டு பேசிக்கலாம். போ 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 பொறுங்க. ஏய் போறா. அவங்க பண்ணுற ஏதோ திருட்டுத்தனத்தை நம்ம கண்டுபிடிச்சோன்றதுனால தான் இந்த அளவுக்கு ஆக்ரோஷமாக செயல்படுறானுங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம இங்கேருந்து கிளம்பலாம். மறுபடியும் இன்னொரு நாள் ப்ராப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சிம்பிளி சரத் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சிம்பிளி சரத் vlogsனு ஒரு சேனல் இருக்குது. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாமல் கூட இருக்கும். அந்த சேனல்லையும் நம்ம ரெகுலராக கண்டென்ட்ஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அதுலேயும் நிறைய பே வீடியோ, சைக்கோ வீடியோஸ்லாம் போட்டுட்டு இருக்கோம். ஸோ மறக்காம அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 2 சேனலுமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். உங்களுக்காக பயங்கரமான கண்டென்ட் தொடர்ந்து வந்துட்டே இருக்க போது. நீங்கள் வேணான்னு சொன்னால் கூட நான் விட போகிறதில்ல. தொடர்ந்து வீடியோஸ் போட்டுகிட்டே தான் இருக்க போகிறேன். உங்கள் மைண்ட் வாஷை கேட்ச் பண்ணிட்டு நாங்கள் ஏன் வேணான்னு சொல்ல போகிறோம். நீ 100 வீடியோ கொடுத்தா கூட நாங்கள் பார்க்கறதுக்கு ரெடி. நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. இப்போதைக்கு இங்கே கிளம்பணும். மறுபடியும் அடுத்த ஒரு பே வீடியோவில் இல்லை சைக்கோ வீடியோவில் உங்கள் எல்லாரும் வந்து பார்க்குற வரைக்கும் டாடா பை பை. டேக் கேர் ஃப்ரம் சிம்பிளி சரத் அண்ட் குண்டு குழந்தை அண்ட் பிளடி புருஷோத். பாய்.